ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நந்தினி, என்ன ஆச்சு? அருள் வானதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவளை இங்கே விட்டுட்டு அவன் யுஎஸ்க்கு போக போறானா. திரும்ப இங்க வரவே மாட்டேன்னு வேற சொல்றான். அருள் கிட்ட வானதி கெஞ்சி அழுதத பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் அவ தப்பு பண்ணிருந்தாலும் அருள் இந்த அளவுக்கு தண்டிக்க கூடாது. அருள் வானதி கிட்ட நடந்துகிட்டத அங்க பாக்கும்போது நான் உன்கிட்ட இத்தனை நாளா எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. ஏய் இல்ல, வானதி என்ன மாதிரி படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு எல்லாமே அருள் தான். அவளை விட்டு போயிட்டா அது எப்படி அவ தாங்குவா? ரொம்ப பாவம் அவ. அருள் ஊரை விட்டு போற இந்த 2 நாளைக்குள்ள நாம ஏதாவது பண்ணி அருளுக்கு வானதிய பத்தி நாம தான் புரிய வைக்கணும். அருள் ஊருக்கு போகும்போது வானதியையும் அவன் கூட கூட்டிட்டு போகணும். வானதி மேல உனக்கு கோவம் இருந்தாலும் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அவ எனக்கு என்ன செஞ்சிருந்தாலும் அவ என் தங்கச்சியாச்சே. அதனால அவளுக்கு ஒண்ணுனா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுதான் தப்பிக்க சரியான சான்ஸ்னு அந்த ஆள் கிட்ட நான் அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி தரேன். அதுக்கு பதிலா நான் அருளை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணிக்கு மருமகளா போக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டேன். உடனே அந்த ஆளும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். மொபைல்ல இருந்த வீடியோவையும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த வீடியோ அந்த ஆளு கையில இருக்குனா இன்னும் ஏன் அந்த ஆளு அந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணாம இருக்கான்? அந்த ஆளு வீடியோவை பார்த்ததும் உடனே போய் பிரச்சனை பண்றேன்னு தான் சொன்னான். நான் தான் இப்ப வேண்டாம், நாளைக்கு தாலி பெருக்கி போடுற சமயத்துல சொந்தக்காரங்க ஊர் ஜனங்க எல்லாரும் கூடி இருப்பாங்க. அந்த நேரம் இந்த வீடியோவை காட்டி பிரச்சனை பண்ணாதான் சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க முன்னாடி அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கும்னு சொன்னேன். அந்த ஆளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தாலி பெருக்கி போடுறப்பவே பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டான். அப்ப நாளைக்கு ஊருக்காரங்க முன்னாடி வரத ஒரு பெரிய பிரச்சனைய பண்ணி அவன் கையாலேயே அவன் பொண்ணு தாலிய அறுத்து அந்த மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த போறான். அதானே உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க, அதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துட்டேன். நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பக்காவா பண்ணிருக்க. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் பண்றேன். எனக்கு என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அருளுக்கு பொண்டாட்டி ஆகி அப்படியே ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். சீக்கிரமே அது நடக்கும். ஏமா கனகா, வரத அவன் பொண்ணோட தாலி ஏற்க தயாரா தான் இருப்பான். ஆனா அதுக்கு அந்த குடும்பம் விடுமா? மொத்த குடும்பமும் சேர்ந்து தடுக்காது. ஏன் அருளே கூட தடுத்து நிறுத்துவானே. ஊரே அந்த சுந்தரத்துக்கு தான் துணையா நிற்கும். எனக்கு இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? அதனாலதான் யாரும் தடுக்க முடியாதபடி எல்லா ஏற்பாட்டையும் நான் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஊர் முன்னாடி உறவுக்காரங்க முன்னாடி அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்தல சிந்தலையாகி நிக்க போகுது. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. கரிகாலா, இப்போ என்ன செய்யறது? என்ன செய்யறதா? இவ எதை பத்தி கேக்குறானே தெரியலையே. தாலி பிரிச்சு போடுறப்ப நீ எனக்கு தாலிய மாத்தி போடக்கூடாதுன்னு சொல்லுவாளோ? உன்கிட்டதான் நான் கேக்குறேன். நீ எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருக்க. நமக்கு டைம் இல்ல, ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன விஷயம்னே சொல்லாம நீ இப்படி மொட்டையா கேட்டா எனக்கு என்ன புரியும்? அருள் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அருளையும் வானதியையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொன்னல, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசிச்சியா? நீ அத பத்தி தான் கேக்குறியா? அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். அப்படியா?
நீ அத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னா ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நெருக்கமான விஷயங்கள் நடக்கணும். அதை நம்ம கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட் அசோக்க வர சொல்லியிருக்கேன். அசோகா? அது யாரு? நம்ம சென்னையில ஒரு வீட்டுல தங்கியிருந்தோம்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். நண்பன் கரிகாலனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சென்னைக்கு வந்து என் வீட்டுல தான் தங்கி இருந்தான். அப்ப கூட அவனை பார்க்க முடியாம போயிடுச்சே. இப்ப உள்ள போய் பாத்துடலாம். டேய் நண்பா கரிகாலா, இதோ வந்துட்டேன்டா. சரி சரி. ஹாய் பாட்டி. டேய் நான் அப்ப பார்த்த மாதிரி இப்பவும் அப்படியே இருக்கீங்க. ஆ வாவ், எவர் கிரீன் யங் லேடி. ம், நீ எப்படி இருக்கீங்க பாட்டி? ம். எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்ப வந்த ஊருக்கு? ஜஸ்ட் நவ. ஐயோ சரி சரி, நீ உள்ள போ ராஜா. ஓகே ஆ. பை. பாய் பாய். ஓ காது வலிக்குது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா. ஹாய் டாட். ஆ. ஹாய் மாம். எப்படி இருக்கீங்க? நல்லா நாங்க நல்லா இருக்கும்ப்பா. நீ எப்படி பாருக்க? பார்த்தாலே தெரியல. ஐ அம் வெரி ஃபைன். உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஊர் பக்கமா வர்றது இல்லையா? யாரும் எனக்கு எந்த இன்விடேஷனும் கொடுக்கறதே இல்ல. அதனால நானும் ஊருக்குள்ள வரதே இல்ல. நேத்து நைட்டு கரிகாலன் கால் பண்ணி வீட்ல ஃபங்க்ஷன் வான்னு சொன்னா, அதான் இமிடியேட்டா கிளம்பி வந்துட்டேன். எங்க இருக்க அவன்? மேலதான் இருக்கான் ரூம்ல. ஓகே டாட், தேங்க் யூ. அது இருக்கட்டும். ஆ, நீ போயிட்டு வா. ஓகே.